அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ கற்பக விநாயக பெருமான் திருவடிகளே போற்றி போற்றி. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போதும் அப்படின்னா, சகல வள நலன்களையும் தந்து ஆரோக்கியமான வாழ்வையும் ஆரோக்கியமான மனத்தையும் கொடுத்து இகபர சௌவாக்கிய நலன்களை கொடுத்து முருகப்பெருமானுடைய திருவடியிலே நம்மை சேர்க்கும் அற்புத பலன்களை கொண்ட ஸ்ரீமத் பாமன் குமரகுதாச சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசத்தினுடைய ஒவ்வொரு பாடல்களையும் பாடி அதனுடைய அந்த விசேஷங்களையும் அதில் பொதிந்துள்ள முருகப்பெருமானுடைய ரகசிய திருநாமங்களையும் அதனுடைய விசேஷ அர்த்தங்களையும் மற்றும் வேலினுடைய பிரபாவங்களையும் பார்த்துட்டு வரும். இந்த பதிவில் எத்தனாவது பாடல் அப்படின்னா 27வது பாடலினுடைய அர்த்த விசேஷத்தை நம்ம சிந்திக்க உள்ளோம். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடலினுடைய சிறப்பு மகிமைகளை விருப்பக்கூடிய அன்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை பயன்படுத்தி கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தா, உயிர்மை எழுத்தினுடைய ழா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தினை முன்தொடர்ந்து அமையக்கூடிய அற்புதமான பாடல். இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவள் வழங்கும் நல் ஊன் உண்போதும் மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க அப்படின்ற அருமையான பாடல். இழந்து போகாத வாழ்வை அப்படின்னா, நமக்கு முருகப்பெருமானுடைய திருவடியை பற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பேரின்ப வாழ்க்கை அப்படின்றது இழந்து போகாத வகையில் நமக்கு அமையும். அதாவது இழக்கக்கூடிய வகையில் நமக்கு ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கர்மாவினால் ஏற்பட்டாலுமே முருகப்பெருமானுடைய திருவடியை பற்றி இந்த சண்முக கவசத்தினை படிக்கும் பொழுது அந்த இழந்து போகாத அந்த வாழ்வையும் மீட்டு கொடுக்கக்கூடிய வகையில் நமக்கு பெருமானுடைய அருள் துணை செய்யும் அப்படின்றது இதனுடைய விசேஷமான கருத்து. முத்தையனார் கைவேள் அப்படின்ற பொழுது, முத்தையன் அப்படின்னா முத்தொழில்களை புரியக்கூடிய சிவபெருமான், பிரம்மதேவர் மற்றும் திருமால் ஆகிய மூவருக்கும் மேலான தெய்வம். மற்றும் முத்தை அப்படின்ற வகையில் பருவம் அடைந்த பெண்ணாகிய வள்ளி தேவயானையினுடைய மணவாளனாக அவர்களினுடைய ஐயனாக இருக்கக்கூடிய பெருமான் தான் முத்தையன் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். அதனுடைய மரியாதை நிமித்தமாக முத்தையனார் அப்படின்னு சுவாமிகள் இங்கே பயன்படுத்தியிருக்கார். அவரினுடைய கைவேள் வழங்கும் நல் ஊன் உண்போதும், முருகப்பெருமான் அருளக்கூடிய உணவினை உண்ணும் பொழுதும் எவ்வளவு தன்னடக்கம், எவ்வளவு சதனாகதி பாருங்க. இந்த இடத்துல முருகப்பெருமான் அருளக்கூடிய உணவை உண்ணும் பொழுதும் அவரே துணையாக நமக்கு காக்கட்டும் அப்படின்னு சுவாமிகள் சொல்கிறார். நம்ம உருவாக்கி நம்ம விளைவிக்கக்கூடிய வகையில் எந்த விஷயமுமே கிடையாது. ஒரு அணுவுமே நம்மளால் அசைக்க முடியாது. ஒரு அணு அளவுமே அசையும் அப்படின்னா அவனுடைய அருள் ஒன்று மட்டுமே தான். அதனால் அந்த சரணாகதி தத்துவத்தை இந்த பாட்டில் நமக்கு சுவாமிகள் மிகவுமே விலாவதியாக சொல்கின்றார். அவர் முருகப்பெருமானுடைய அருளால் வழங்கப்பட்ட உணவினை உண்ணும் போதும், நல்ல உணவினை உண்ணும் போதும், தாமச குணங்கள் ரஜோ குணங்கள் இல்லாத, தாமசம் அப்படின்னா சமைத்து பல நாட்கள் கழித்து அதை சாப்பிடுவது, பல மணி நேரம் கழித்து சாப்பிடுவது, மற்றும் அதிகமான உப்பு காரமுடைய ரஜோ தன்மையினை உடைய உணவுகள், இறைவனுக்கு படைக்காத உணவுகள், இறைவனுக்கு படைக்காமலே டெய்லியுமே நம்ம சாப்பிடக்கூடியது பாவத்தினை தான் உட்கொள்ளக்கூடிய வகையில் நமக்கு அமையும். இதெல்லாம் பற்றி கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய கீதையில் மிகவும் விலாவரியாக சொல்லியிருக்கார். அந்த உணவினுடைய குணங்கள், அந்த உணவினுடைய குணத்தை பொறுத்து தான் நமக்கு கர்மாக்கள் அப்படின்றது அமையும், மனம் அப்படின்றது செயல்படும். அதனால் இந்த தாமச ரஜோ குணங்களை தவிர்த்து சுத்தமான சாத்விகமான உணவினை நாம் உண்ணும் பொழுது இறைவனை அடைவதற்கான வழியாக அது நமக்கு துணை புரியும். நல்ல ஊன் உண்போதும், ஊன் அப்படின்றது உணவு, உணவு உண்ணும் போதும் மால் விளையாட்டின் போதும், விருப்பத்திற்குரிய விளையாட்டு அப்படின்னு இங்கே சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நடப்படக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம வாழ்க்கையில் நல்லதோ நடக்குது, கெட்டதோ நடக்குது, தேவையில்லாததோ நடக்குது, தேவை இருக்கிறதோ நடக்குது. ஆனால் நம்முடைய மனத்திற்கு தான் அது பகுத்து வைத்திருக்கின்றது. இது நல்லது, மனதிற்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தால் அது நல்ல வாழ்க்கை, மனதிற்கு துக்கத்தை தரக்கூடிய வகையில் இருந்தால் அது கெட்ட நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனசு தான் நம்மை கண்மூடித்தனமாக யோசிக்க வைக்கின்றது. ஆனால் இறைவனுடைய கண்காணிப்பில் எல்லாமே எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு மிகவும் அழகான இந்த கீதாச்சாரத்தின்படி நம்ம இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களுமே இறைவனுக்கு ஒரு விளையாட்டம், விளையாட்டு பொம்மைகள் நம்மளாம். அதனால் சுவாமி விளையாடக்கூடிய வகையில் இருக்கிறனால தான் மால் விளையாட்டின் போதும்
அடுத்ததாக பழஞ்சுரர் போற்றும் பாதம். பழஞ்சுரர்கள் அப்படின்னா தேவர்களை தான் நம்ம சுரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பழம் சுரர்கள்னால் மிகவும் ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் முன்னாள் இருக்கக்கூடிய அந்த தேவர்கள், மிக அமிர்தம் சாப்பிட்டு இருக்கக்கூடிய சிரஞ்சீவிகளாக நித்தியஸ்ருதிகளாக இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பழமையான அந்த தேவர்கள் போற்றும் பாதமாக. பெருமானுடைய பாதம் அப்படின்றது அவ்வளவு மிகவுமே அதிசயிக்கக்கூடிய வகையில் நம்மை காப்பாற்றக்கூடிய வகையில் அமையும். அதனால தான் மணிவாசக பெருமானுக்கு திருவடி தீட்சை கொடுத்தார் சுவாமி. போலவே நிறைய பேருக்கு திருவடியின் மகிமையாலே சுவாமி கொடுத்துருக்கார். அதனால் அந்த திருவடி அப்படின்றது மிகவுமே இந்த சம்சார சாகர வாழ்க்கையிலேருந்து நம்மை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு படகாக நமக்கு அமையும். பணிந்து நெஞ்சு அடக்கும் பொழுதும், அதாவது முருகப்பெருமானுடைய திருவடிகளை நினைந்து இறைவனுடைய திருவடிகளை பற்றி நம்ம நெஞ்சினை அடக்கும் பொழுதுனா, மனதை அடக்கும் பொழுதும், முன்னாடியெல்லாம் மனிதர்களால் ஏற்படக்கூடிய துன்பம் மற்றும் நோய்கள் மற்றும் அசுரர்கள் யமதூதர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தான் காக்கப்பதற்கான விஷயங்களை சுவாமி பிரார்த்தனையை வைச்சார். ஆனால் இந்த இடத்துல தேவர்கள்கிட்ட இருந்தோம், அதாவது தேவ கிண்ணறர்கள்கிட்ட இருந்தோம் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை தவிர்க்கக்கூடிய வகையில் இந்த பாடல் அப்படின்றது நமக்கு அமையும். செழுங்குணத்தோடே காக்க மிகவுமே உறுதியாக இருந்து காப்பதாக. மேலுமே அவருடைய மயில் அப்படின்றது ஓங்கார வடிவமானது. மயிலை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அது அவ்வளவு சிறப்பு மிக்க ஓங்காரத்தினுடைய பிரணவ மந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. மற்றும் முருகப்பெருமான் ஏறி அமர்ந்து சல்லாபம் புரியக்கூடிய அற்புதமான ஒரு வாகனம் அப்படின்றது மயில் வாகனம். மயிலை பற்றி நிறைய மகான்கள் பாடியிருக்காங்க. அருணகிரிநாத சுவாமிகள் மயில் விருத்தம் மயில் வகுப்பு அப்படின்னே பாடியிருக்கார். நிறைய இடத்துல மயில் மீது பெருமான் வரக்கூடிய வகையில் அமைவது ஓங்காரத்தின் மீது சுவாமி களிப்புடன் வரக்கூடிய வகையில் நமக்கு அமையும் வகையில் தான் பாம்பன் சுவாமிகள் அதுடைய பகை கடிதல் அப்படின்ற இடத்துல மயிலையே தூதுவாக அனுப்பி கொணத்தி உன் இறைவனையே அப்படின்னு சுவாமிகள் பாடுவார். அதனால் அந்த மயில் அப்படின்றது மிகவும் விசேஷமான ஒரு உள்ளார்த்தத்தை அடக்கிய ஒன்று. அதனால் அந்த மயிலுமே நம்மை காப்பதாக அப்படின்னு சுவாமிகள் இந்த இடத்துல சொல்கிறார். அதனால் இந்த பாடலை படிக்கும் பொழுது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய ஆசைகளோடு இந்த உலகத்தில் பிறப்பாங்க. ஆனால் அவர்களுக்கான ஆயுள் அப்படின்றது மிகவும் சொல்பமாக தான் இருக்கும் அவர்களுடைய கர்ம வினை பலனால். அதனால் அவர்களுடைய அந்த அற்ப ஆயுளை நீட்டு தரக்கூடிய வகையில் சுவாமிகளினுடைய இந்த பாடலினுடைய பாராயண பலன் அப்படின்றது அமையும். மேலுமே உணவு உண்ணும் பொழுதும் அது செறிவாத ஜீரணமாகும் வகையிலுமே நிறைய விஷயங்களை செய்யும் பொழுது அதை கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடிய வகையில் ஒரு விழிப்புணர்வு தன்மையை கொடுக்கக்கூடியதும், மேலுமே தேவர்களினுடைய அந்த அருளாசிகளை வழங்கக்கூடியதுமான அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இந்த பாடல் என்பது நமக்கு பாராயண பலன் விசேஷமாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல உங்களிடத்திலே இந்த பாடலை பற்றியான விளக்கத்தை நிறைவு செய்கின்றேன். அடுத்த பகுதியிலே அடுத்த பாடலுக்கான விளக்கங்களை பார்க்கும்போதே உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குரு குகாச்சரம் குஹாத்பணமஸ்து.